துக்கத்தை மறந்து வந்ததை மறந்து வெந்ததை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த துக்க சாகரத்துல உழந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அந்த அம்பிலில பட்ட ஈ மாதிரி, ஈங்க மாதிரி தமிழ்ல தெலுங்குல சொல்லுவாங்க, ஒரு கூழ உட்கார்ந்த ஈ மாதிரி இந்த கால் எடுக்க முடியாம சேத்துல மாட்டிக்கிற மாதிரி சகதியில இந்த சம்சார பந்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதுக்காக மத்தவங்களை வெறுத்து விடு அப்படின்னு நான் சொல்லல, பற்றுக்களை அறுத்து விடு என்றுதான் சொல்லப்படுது. தாமரையில தண்ணி மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சோ இந்த கடல் நீர் ஆவி ஆயிட்டு மழையா பொழிஞ்சு மீண்டும் கடல்லயே போய் சேர்றது மாதிரி நாமளும் கூட இந்த பரம்பொருளத்திலிருந்து அங்கிருந்து வந்தோம், இங்கிருந்து வந்தோம், மேல இருந்து வந்தோம், மீண்டும் இங்க எல்லாத்தையும் பரம்பொருள் சொன்னதெல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் பரம்பொருளையே சென்று அடையக்கூடிய அந்த நல்ல பாக்கியம் நமக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்றேன். அந்த உணர்வு வராத வரைக்கும் இந்த உலகாயுத பந்தங்கள் நம்மள சூழ்ந்து அழுத்தி நம்முடைய மனசை மயக்கி கடமையை மறக்க செய்து நம்மள எங்கேயோ கொண்டு விட்டுடுது.